முள்வேலியில் சிக்கிய சிறுத்தை மனிதன் வனவிலங்கு இணையின் நுட்ப சமநிலை. பந்தலூர் இரும்பு பாலம் சம்பவம் வனவிலங்கு பாதுகாப்புக்கு புதிய சிந்தனையை எழுப்பியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா இரும்பு பாலம் பகுதியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் தடுப்பு முள்வேலியில் சிக்கிய சிறுத்தை மீட்கப்பட்ட சம்பவம் மீண்டும் ஒருமுறை மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகள் இடையிலான எல்லைகள் எவ்வளவு மங்கிவிட்டன என்பதை வெளிக்கொணர்ந்துள்ளது. இன்று காலை 7:30 மணி அளவில் இரும்பு பாலம் அருகே உள்ள தேயிலை தோட்டத்தில் ஒரு வயதான சிறுத்தை முள்வேலியில் சிக்கிக் கொண்டது. அந்த பகுதி மக்கள் அதனை கவனித்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ராஜேஷ் தலைமையிலான குழு சிறுத்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் சிறுத்தை மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததால் மயக்க ஊசி செலுத்துவது கடினமானதாக இருந்தது. சுமார் 5 மணி நேரம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அதனை வெற்றிகரமாக மயங்கி கூண்டில் ஏற்றி மீட்க முடிந்தது. பின்னர் அது முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிறுத்தைக்கு பெரிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் இன்று மாலை அல்லது நாளை அடர்ந்த வனப்பகுதிக்கு மீண்டும் விடப்படும் எனவும் வனத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தனித்தத்துவம் அல்ல. கடந்த சில ஆண்டுகளில் நீலகிரி, கூடலூர், குன்னூர் மற்றும் பந்தலூர் வட்டாரங்களில் புலி, சிறுத்தை, யானை, கரடி போன்ற வனவிலங்குகள் மனித குடியிருப்புக்குள் நுழையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு காரணங்கள் பல கூறப்படுகின்றன. வனப்பகுதிகளில் இயற்கை உணவு சங்கிலி சிதைவு, வேட்டையாடும் பரப்புகள் குறைவு, தேயிலை, காப்பி தோட்டங்கள் வன எல்லைகளுக்கு மிக அருகில் வளர்ச்சி மற்றும் மனித விரிவாக்கம் காரணமாக விலங்குகளின் வாழ்விடங்கள் சுருங்குதல். இவ்வாறான சூழலில் விலங்குகள் தங்களின் இயற்கை நடமாட்ட பாதைகளில் செல்லும்போது முள்வேலி, மின்வேலி அல்லது மனித வசதி அமைப்புகளில் சிக்கிக்கொள்வது தவிர்க்க முடியாதாகி உள்ளது. சிறுத்தை மீட்பு நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தாலும் இது ஒரு பெரிய கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது. நாம் விலங்குகளின் வாழ்விடத்தை பாதுகாக்காமல் வெறும் மீட்பில் மட்டும் ஈடுபட்டால் பிரச்சனை தீருமா? இயற்கை பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியதாவது: வனத்துறையினர், தோட்ட நிர்வாகிகள், உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆகியோர் இணைந்து பணியாற்றும் ஒரு சமூக வனங்கு மேலாண்மை முறையை இன்றைக்கு உடனடியாக தேவை என கூறினர். தோட்ட பகுதிகளில் முள்வேலி, மின்வேலி அமைப்புகள் வனத்துறை விதிமுறைகளுக்கு இணங்க அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும். வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் எச்சரிக்கை பலகைகள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் வேலி பாதுகாப்பு மாற்றங்கள் மிகவும் அவசியமாகும். வனத்தின் நிழலில் வாழும் உயிர்கள் சிறுத்தை, புலி, கரடி ஆகியவை பயமூட்டும் விலங்குகள் என்பதற்கு மேலாக அவை வன அமைப்பின் முக்கிய கூறுகள். இவை இல்லாமல் வனத்தின் உயிரியல் சமநிலை சிதையும். பந்தலூரில் நடந்த இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணிதான். வனத்தை விளக்காமல், விலங்குகளை விளக்காமல் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே நமது பொறுப்பு. பந்தலூர் சிறுத்தை இன்று மீட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் நாள்தோறும் குறைய வேண்டுமெனில் நாம் ஒவ்வொருவரும் இயற்கையை புரிந்து விலங்குகளின் வாழ்விடத்தை மதிக்க வேண்டும். வனவிலங்குகள் நம்முடைய எதிரிகள் அல்ல, அவை அந்த பூமியின் மற்றொரு பக்கமே. இந்த பக்கத்தையும் பாதுகாப்பது உண்மையாக மனிதத்தின் வெற்றியாகும்.